நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் சரியாக பண்ணிங்களா போதும். சம்பளமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகும், அது இன்டர்நெட் எல்லாத்துலேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். நானா ஆமாம் ஐயா அடிச்சு முதல் நாளே வெளியே தருத்திடுவாங்க. நமக்குலாம் செட்டே ஆகாது. ஏன் அப்படி? ஐயோ நம்ம சுத்தமாக செட் ஆகுது ப்ரோ. பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டுருவேன். இன்னொன்று சரளமான தூய தமிழ் வார்த்தைகள்லாம் வாயில் வரும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் நான் எப்பவுமே போக மாட்டேன், பட் இப்போ ஸ்பெஷலாக போக மாட்டேன். ஏன்னா ஹேவ் அ பேபி அட் ஹோம். காதல் கசகதியான ஒரு படம் பண்ணேன், அது ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். அது ஒரு மாதிரியான அந்த ஹியூமர் அந்த ட்ராக்கு தான். V1 ஒரு படம் பண்ணேன். தெரியும். V1 தெரியுமா? பார்த்துருக்கேன். V1 வந்து V1ல ப்ராப்பர் காமெடியன் தான். நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காமெடி. அண்ட் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். பட் ஏனோ என் மௌஞ்சை பார்த்தாலே எல்லோரும் வில்லன். அது அந்த மாதிரியான ஜோனில் தான் வருது காமெடி. அவ்வளோவா சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நானும் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியும் கேட்டு இருக்கேன், இந்த சாப்பாடு விஷயத்தில் பெரிய விஷயம், பெரிய இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அப்படி நடந்தது இல்லை. இல்லை 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 ப்ரோ. எனக்கு டு பி வெரி ஹானஸ்ட் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை. பட் தட் இஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் தேர்ல. அது இப்போது இங்கே ஒரு செட்டப் போடுவாங்க, அங்கே ஒரு செட்டப் போடுவாங்க, அங்கே ஒரு செட்டப் போடுவாங்க. சொல்லுவாங்க தம்பி இங்கே உட்காந்துருங்க அப்படின்வாங்க. அப்போயே நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு. நம்ம வேண்டாம் இல்லை நான் அங்கே தான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, வாட் ஐ சின்சியர்லி பிலீவ் இஸ் யூ கீப் டூயிங் யுவர் ஒர்க். உங்களுக்கு எது எதெல்லாம் தேடி வரணுமோ அதெல்லாம் தேடி வரும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் சரியாக பண்ணிங்களா போதும். சம்பளமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகும், அது இன்டர்நெட் எல்லாத்துலேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். அது எனக்குன்னு நடந்ததில்லை. ஓகே, ஸோ அதனால் இது ஓகே. ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட அண்ணன் உங்களோட ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லி மை அண்ணா என்னோட குருநாதர் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி எஸ் விஜய் சேதுபதி அவர்கள். ஓகே, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வெற்றிகரமாக இப்போ வந்து பிக் பாஸ் 2ல் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்போது கம்மிங் 5ஆம் தேதி வந்து இட்ஸ் கோயிங் ஆன் லைவ் அப்படின்னு வரப்போகுது. ஸோ அவர் பார்த்தீங்களா பிக் பாஸ் எல்லாமே லாஸ்ட் சீசன் எல்லாமே? இல்லை எல்லாமே எல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே, இல்லை ஹானஸ்டாக ஸ்பீக்கிங் பிக் பாஸ் பார்க்க மாட்டீங்களா? சரி, பார்க்க மாட்டேன். ஆனால் அப்போ அவர் வர அந்த சாட்டர்டே சண்டே போர்ஷன் இருக்குல்ல, அது போன வாட்டி பார்த்தேன். ஓகே, அது வரைக்கும் பார்த்ததில்ல, போன வாட்டி நான் பார்த்தேன் அவர் வர்றது. பட் அகெயின் அது ரொம்ப கஷ்டம். அதனாலேயே அதை பார்க்குறதில்ல. ஏன்னா நம்மளை பயங்கரமாக அடிக்டிவாக மாற்றுறாங்கல்ல. நம்ம உணர்ச்சிகளே பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு அப்படி சொல்ல வரல. எப்படின்னா there's such a huge roller coaster of emotions going through. அது எனக்கு செட் ஆகலையா? ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, நான் வெளியில் ஒரு சில விஷயங்கள் என்ன பார்த்தேன்னா, இந்த சீசன் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஐயா அடிச்சு முதல் நாளே வெளியே தருத்திடுவாங்க. நமக்குலாம் செட்டே ஆகாது. ஏன் அப்படி? ஐயோ நம்ம சுத்தமாக செட் ஆகுது ப்ரோ. நம்ம வேலைக்கு அதுக்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன். நான் பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டுருவேன். நான் ஐ எம் வெரி எமோஷனல் பர்சன். ஓகே, ஸோ பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டுருவேன். இன்னொன்று சரளமான தூய தமிழ் வார்த்தைகள்லாம் வாயில் வரும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் நான் எப்பவுமே போக மாட்டேன், பட் இப்போ ஸ்பெஷலாக போக மாட்டேன். ஏன்னா ஹேவ் அ பேபி அட் ஹோம். ஓகே, ஸோ 100 நாள் ஒரு நாளே முடியாது. 100 நாள் அதான், ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஷூட்டிங் போய்ட்டுலாம் நான் 5 வாட்டி ஃபேஸ் டைம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதனால இல்லை அதனாலன்னு இல்லை, இப்போ ஜென்ரலாகவே அது நமக்கான இது இல்லை. இந்த கேம் ஆடுறதுக்கு ஒரு பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், ஒரு எமோஷனல் பேலன்ஸ் வேணும். அது எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. டெஃபினெட்லி நாட். அதெல்லாம் விளாட்றவங்கெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அது இல்லாமல் இப்போ பேசும்போது என்னதான் உங்களுக்கு வந்து நிறைய ஹியூமர் சென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? சொல்லியிருக்காங்களா? டைம்ஸ் அது தெரியல, அது ஒரு சில பேருக்கு கணக்கு படுது. ஓகே அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ரோல்ஸ் கூட பண்ணால் இனிமே. ஆக்சுவலி ஒரு படம் இல்லை, 2 காதல் கசகதியான ஒரு படம் பண்ணேன். அது ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். அது ஒரு மாதிரியான அந்த ஹியூமர் அந்த ட்ராக்கு தான். V1 ஒரு படம் பண்ணேன். தெரியும். V1 தெரியுமா? பார்த்துருக்கேன். V1ல ப்ராப்பர் காமெடியன் தான். நான் அப்படி கேட்கல, நான் வந்து நீங்க பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லல, இன்னும் நிறைய அந்த மாதிரி எடுத்து பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். ஓகே,
எனக்கும் ஆசை தான். உண்மையிலே ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு காமெடி ஒர்க் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை. ஓகே. நான் எனக்கு கிட்ட கதை சொல்ல வரவங்க எல்லாருக்குமே கேட்பேன், தயவுசெய்து ஏதாவது ஒரு காமெடி கதை இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு ஐ லைக் டு பி பார்ட் ஆஃப் இட். எனக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸே திலும்பலும் பஞ்சதந்திரம் தான். ஓகே. அண்ட் ஃபேவரட் பாஸ்ட் டைம் இஸ் கவுண்டமணி சார், கார்த்திக் சார், கவுண்டமணி சார், சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், ஜெயராம் சார். ஓகே. இவங்க காம்பினேஷன் ஆஃப் சீன்ஸ் யூடியூப்பில் பார்க்குறது தான் மை மோஸ்ட் ஃபேவரட் ஐ மீன் பாஸ்ட் டைம். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காமெடி அண்ட் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். பட் ஏனோ என் மௌஞ்சை பார்த்தாலே எல்லோரும் வில்லன், அது அந்த மாதிரியான ஜோனில் தான் வருது. காமெடி அவ்வளோவா ஓகே வர மாட்டேங்குது. பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை. பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுவீங்க, அதை நாங்கள் பார்த்து நாங்களுமே பயங்கரமாக. எஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா அபவுட் யுவர் ஃபேமிலி. பெருசாக வெளியில் யாருக்குமே உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியல, ஏன் சீக்கிரட்டாகவே வச்சுருக்கீங்க? அவ்வளோ பெருசு என்ன இருக்கு இப்போ என் ஃபேமிலி? இல்லை, பொதுவாக ஒரு இன்ஸ்டாகிராம்ஸில் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இப்போ கூகுள் பண்ணால் இன்ஸ்டாகிராமே சமீபமாக யூஸ் பண்ணுறது. ஆமாம், யூ ஆர் நாட் மச் ஆக்டிவ்ன்றது பார்த்தாலே தெரியுது. மச் ஆக்டிவ்னு இல்லை, ஆக்டிவே இல்லை, சுத்தமாக இல்லை. ஐ டோன்ட் யூஸ். ஓகே. சிம்பிள், பேசிக்லி வேஸ்ட் a lot of time ஸ்க்ராலிங் த்ரூ. அது அந்த இதுதான் இதெல்லாம் தான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு பிரச்சனை. அதெல்லாம் இட்ஸ் வெரி அடிக்டிவ். அது டக்குன்னு அது ஒரு பாயிண்டில் வந்து அது பார்க்குறதுலே டைம் பாதி நேரம் போய் ஃபோனை எடுத்தாலே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் அரை மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியுது. ஸோ அது எனக்கு இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் என் ஃபேமிலி அவ்வளோ பெரிய இது. அம்மா அப்பா ரீசெண்ட்லி ஹி பாஸ்ட் அவே. ஓகே. ஸோ அம்மா, தம்பி, மனைவி, இப்போது குழந்தை. ஓகே. ஷீஸ் 8 months old. வாவ். ஸோ யா, ஓகே. ஸோ இது எதுவுமே வெளில தெரிய மாட்டேங்குது. சம்திங் ஒரு கியூரியாஸ் இருக்கும்ல, ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆக்டர் அப்படின்னா அவங்க ஃபேமிலி, ஸோ ஒய்ஃபாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. அது ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும்ன்றது, ப்ரைவேட்டாக இருக்கிறது நல்லது அப்படின்ற ப்ரைவேட்டாகவே இருக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷன். ஓகே. அது தேவையில்லை அப்படின்னு.